ஆண்கள் மட்டும் அவர்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில முதல் முறையா ஒரு பெண் ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம், அச்சானுபாகுவான ஓட்டல் அமைப்பு, ஆண்களையே தூக்கி பந்தாடிய தருணம், நிறைய மக்களோட கனவு கண்ணியா திகழ்ந்து வந்த சைனா, புகழில் உச்சியில இருந்த சைனா கடைசி காலத்துல ஒண்ணுமே இல்லாம போன தருணம், தன்னோட வாழ்க்கைய நடத்துறதுக்கு வேண்டி காசு இல்லாம அடல்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு அதுலேயும் கடைசியில் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் ஒரு ஆளே இல்லாத அனாதையா தனி ஆளா மேலே போய் சேர்ந்த சைனா, தனிமை, விரக்தி, ஏமாற்றம், காதல் தோல்வி இதெல்லாம் சேர்த்து அவங்க உயிரை பறிச்ச தருணம். என்னதான் ஆச்சு சைனா வாழ்க்கையில்? ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதே மாதிரி வீடியோஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோவான் லாரர், சைனா என்று அன்பால கூப்பிட்டப்பட்ட ஒரு பெண் ரெஸ்லர், த 9th வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவங்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு தருணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ரெஸ்லிங் அந்தப்போ பெருசாக கிடையாது. ஸோ 1995க்கு பிற்பாடு பெண்களை மோஸ்ட்லி கிளாமர் ரோல்ஸ் ரெஸ்லிங் இருந்துச்சு. ஆனாலும் அந்த அளவுக்கு பெண்களை பெருசாக ரெஸ்லிங்கில் காமிக்காமல் கிளாமர் ரோல்ஸுக்கும் நல்ல ஒரு மக்களோட அட்டென்ஷனை இழுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிக்கினி போட்டுக்கிட்டு டிவாஸ் ரெஸ்லிங் அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லாட்டியும் நல்ல யார் நிறைய உடம்ப காட்டுவாங்கங்கிற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க WWE. அந்த காலத்தில் என்னால் ரெஸ்லிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேரை பெற்றவங்க தான் சைனா. பெண்களை மட்டும் ரெஸ்ல் பண்ணல, ஆண்கள் கூட ரெஸ்ல் பண்ணி ஆண்களையே பந்தாடிய சைனா. ஸோ பார்த்தீங்கன்னா பெண்கள் டைட்டில் மட்டும் இல்லாமல் ஆண்களோட டைட்டில் ஜெயித்த முதல் பெண் ரெஸ்லர் சைனா தான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருப்பாங்க. அது மென்ஸ் டைட்டிலு, அது ஜெயித்த ஒரே உமன் சைனா தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மென்ஸோட ராயல் ரம்பிள் மேட்ச் நடக்கும், அதுலேயும் மாசாக ஜெயித்தது நம்ம சைனா ஒருத்தங்க மட்டும்தான். ஸோ அவங்க தான் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு புரட்சியே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட உடம்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகரானது. அவங்களோட பைசப்ஸு, அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆண் ரெஸ்லரையே தோக்கடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க உடம்ப கட்டு மஸ்தான வச்சுருந்தாங்க. அதனாலேயே நிறைய மக்கள் அவங்கள ஃபேனாக மாறினாங்க. யாரா இந்த பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. கிளாமரையும் தாண்டி பெண்களாலையும் ரெஸ்லிங் பண்ணி உடம்பேற்றி இந்த மாதிரி மேட்ச் ஆட முடியும்னு காமிச்ச சைனா. ஸோ ஆரம்பத்தில் DX அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்க டெபியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் H, ஷான் மைக்கேல்ஸ் அண்ட் சைனா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த DXங்கிற குரூப்பை பெருசாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்து 9th வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் தட்டி தூக்கினாங்க நம்ம சைனா. நிறைய பெண்கள் அவங்க கூட ரெஸ்ல் பண்ணுறதுக்கே பயந்தாங்க. அதனாலேயே ஆண்களை பந்தாடிட்டு இருந்த சைனா எல்லா ஆண்களோட ஸ்டோரி லைன்லேயும் நடுவில் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான பெண் தான் நம்ம சைனா. அப்படி இருந்த சைனா வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சு? முதல்ல அவங்க காதல் தோல்வி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம DX குரூப்பில் இருக்கும்போது அவங்க ட்ரிபிள் H காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வீடியோ ஒன்று நான் தனியாக போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஸோ அந்த காதல் ஒரு ஏமாற்றமாக முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் H அவங்கள காதலிச்சிட்டு இருக்கும்போதே ஸ்டெஃபனி மிக்மேன், ஸோ மிஸ்டர் மிக்மேனோட பொண்ணு ஸ்டெஃபனி மிக்மேனை காதலிச்சு அவங்க கூட போயிட்டாரு. அந்த மன உளைச்சல்லையே நம்ம சைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
புகழோட உச்சியில் இருந்தாலுமே அவங்க வந்து இவங்களுக்கு இடையூறாக இருப்பாங்கங்கிற காரணத்தினால அவங்கள வேலையை விட்டு நீக்கிறாங்க. ஸோ வேலையை விட்டு நீக்கினோடனே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மன உளைச்சல், காதல் தோல்வி, இதெல்லாம் போக பசி, அவங்க கையில் அந்த அளவுக்கு காசே கிடையாது. அவங்க நிறைய கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கினதுனால அவங்களுக்கு WWE வந்த வருமானம் வந்து எல்லாமே போயிடுச்சு. கையில் சுத்தமாக காசு இல்லை. அந்தப்போ தான் வேறு வழியே இல்லாமல் அடல்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு அமைப்புக்கு நிறைய அவங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனால் வந்து அவங்க பெருசாக எதுவும் ஆஃபரில் அக்செப்ட் பண்ணாமல் அவங்களே தனியாக நம்ம டிஎக்ஸ் குரூப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை கொஞ்ச நாள் டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் கூட வந்து இந்த மாதிரி ஆபாச வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இது வந்து ஒன் நைட் இன் சைனா சொல்லிட்டு ஒரு டேப்பை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாசாக ஹிட் ஆச்சு. எல்லோரும் நிறைய அவங்கள பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அவங்க வாழ்க்கை. அதுவும் இல்லாமல் மிஸ்டர் மிக்மேன், ட்ரிபிள் எச் இந்த மாதிரி ரிங்குக்குள்ளே வந்து ஒரு பரோடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க, ஃபுல் ஆபாச படமாக. ஸோ அப்படி நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அவங்க மன அழுத்தத்தில் தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு ஆனால் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே சமயம் எல்லாம் மறக்கணுங்கிறதுக்கு வேண்டி போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க ரொம்ப. ஸோ பார்த்திங்கன்னா குடி, ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எல்லாம் போதை மாத்திரை அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தனால எக்ஸ்பேக்கும் அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓவர் டோஸாக அவங்க ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸை வந்து நிறைய எடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்களோட 46வது வயசில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லாமல் தனிமையில் ஒரு அனாதையாக செத்து கிடந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு யாருக்குமே தெரியல. என்னடா அவங்க மேனேஜர் என்னடா ரொம்ப நாளாக ஆளை காணும், அவங்க வந்து எதுவும் ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. அப்போ தான் இந்த கொடூரமான ஒரு இதை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து செத்து கிடந்துருந்துக்காங்க. அந்த டோரில் போய் தட்டி பார்த்தா யாருமே திறக்கலை. அப்புறம் உடச்சி உள்ளே போய் பார்த்தோன்னே அவங்க அங்கே ரூமில் செத்து கிடந்திருக்காங்க. பார்த்தா வந்து ஸ்லீப்பிங் ஓவர் டோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸை போட்டு அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. உலகத்தையே தங்களோட காலுக்கு அடியில் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க ரெஸ்லிங் பண்ணும்போது. ஆனால் கடைசியில் அவங்களுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. எனக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக தான் தெரிஞ்சாங்க. நான் பார்க்கும்போது அவங்க ஆடின மேட்செல்லாம் செமையாக இருக்கும். ஆண்களை தூக்கி பந்தாடும்போது என்னடா இது, எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்த காலம் அது. ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற நினைக்கும் போது ரொம்ப சோகமாக தான் இருக்குது. ஸோ என்னதான் அவங்க வந்து இந்த மாதிரி காசுக்கும் இதுக்கும் வேண்டி ஆபாச படம் அந்த மாதிரி நடிக்க போயிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஒரு அன்லக்கியான பர்சன் தான் சொல்லி ஆகணும். அவன் நினச்சபடி ட்ரிபிள் எச் அவங்கள காதலித்து கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும், இந்நேரம் அவங்க 2 பேரும் ஒரு பவர் கப்பலாக இருந்திருப்பாங்க. இந்நேரம் நம்ம முன்னாடி அவங்க ஸ்டெஃபனி மிக்மேன் இடத்துல கூடி நின்றுக்கிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் யாருமே இல்லாமல் எக்ஸ்பேக்கும் அவங்கள விட்டு போனனால அவங்க மன உளைச்சலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையே கடைசியில் வாட் குட் ஹவ் பீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி பண்ணி விட்டுருச்சு. ஆனால் WWE வந்து அவங்கள பெருசாக கௌரவிக்கலை. ஆனால் கடைசியாக வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஃபியூ இயர்ஸ் முன்னாடி டிஎக்ஸ் குரூப்பு கூட சேர்ந்து அவங்களையும் ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்ட் பண்ணாங்க. என்னதான் அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கி எல்லாம் பண்ணாலுமே கடைசியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கடைசியாக அவங்க உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஸோ ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்ஷன் ஆயிட்டாங்க. ஹால் ஆஃப் ஃபேமில் சைனா ஒரு வழியாக அவங்க இண்டக்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னொரு சைனா WWE வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க உடம்பமைப்பு, அவங்க ஆண்களை பந்தாடினது, அந்த மாதிரி ஒரு ரெஸ்லர், சூப்பர் ஸ்டார், டிவா WWE கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷனுங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார். அவங்க வாழ்க்கை இப்படி போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம்.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? அவங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள்லாம் ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ மீண்டும் இதேமாரி நிறைய வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.